வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு ஏமாற்றுக்காரனும் ஒரு ஏமாற்றுக்காரியும் செய்த பாவங்களை பற்றா. அந்த ஏமாற்றுக்காரர் யாருன்னா, நாம் மருந்து விற்பனையில் மக்களை ஏமாற்றிட்டு லட்சமாக கொள்ளையடிச்சிருப்பார இளவரசன் தான். அந்த ஏமாற்றுக்காரி பொய்காரினா அது குழந்தையாக இருக்கிற காயத்ரி என்கிற பொய்கார பெண்மணி. இவங்க ரெண்டு பேரும் என்ன பாவம் செஞ்சுக்கிறாங்க? பல பாவம் செஞ்சுக்கிறாங்க. மக்களை ஏமாற்றிட்டு லட்சமாக கொள்ளையடிச்சிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவிலாட்டு இருந்துட்டு இப்போ இன்னொரு பாவத்து மேல் பாவம் செஞ்சுருப்பாங்க. அது என்ன பாவம்னா, அதாவதுங்க, நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்தா சுமார் ஒரு 3 மாதத்துக்கு கோயிலுக்கு போக மாட்டாங்க. இல்லைன்னா மலை கோயிலுக்கு 1 வருஷத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் ஏமாற்றுக்கார இளவரசனுக்கு அந்த சொந்தம் பந்தம் பாசம் அந்த கோயில் ஆன்மீகம் இதை பற்றி எதுவும் தெரியாது. மக்களை ஏமாற்றணும், சப்ஸ்கிரைபரை ஏமாற்றணும், ஆக்டிங் பண்ணணும். இது ஆன்மீகத்தை இவங்க பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் இவங்க பெரியப்பா இருந்திருக்கிறாங்க. அவங்க தங்கை கலைமதி அவர்கள் படாத பாடுபட்டுருப்பாங்க. அந்த இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு, டெத் சர்டிஃபிகேட்ல வாங்குறதுக்கு ஒத்தையால் அலைஞ்சிட்டுருக்குறாங்க. இந்த ஏமாற்றுக்காரனுக்குமே அந்த ஏமாற்றுக்காரிக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணணுமா அதோ இதோ எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க தங்கை நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அது நினச்சி நான் இப்போ வருத்தப்படுறேன். அவங்க தங்கையை பற்றி ஒரு விமர்சனம் என் வாயிலேருந்து வராதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு பெரியப்பா இதுலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ எல்லாமே ஒத்தையால் அலைஞ்சிட்ருக்குறாங்க. பெரியம்மாவை பற்றி டெய்லியும் கவலை. அதனால் அவங்கள விமர்சனம் செய்ததை பற்றி வருந்துகிறேன். அவங்க தங்கைக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். இனி பேச மாட்டாங்க. ஆனால் அந்த ஏமாற்றுக்காரன் மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஏமாற்றுக்காரி பெண்மணி மாதிரி ஒரு பார்த்ததே கிடையாது. அதாவது பெரியப்பா இறந்து 7 நாள் கூடி ஆகலிங்க. மாலை ஓட்டுக்கிறான். யாரை நம்ப இருக்கு, யாரை ஏமாத்தருக்கு? கடவுளால் இவங்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நல்லது பண்ணலாங்க. ஆனால் கண்டிப்பாக இவன் அதோகதியாக போகிறான். என்ன காரணம்னா, மக்களை ஏமாற்றிட்டு பல லட்சத்தை சுருட்டியிருப்பான். குடியிலேருந்து விடுபடுறேன்ட்டு இப்போ கொண்டத்து மாகாளியம் கோயிலுக்கு மாலை போட்டு வந்திருப்பாங்க. அந்த கொண்டத்து மாகாளியம் கோயிலுக்கு மாலை போட்டு வந்தது எதுக்கு தெரியுங்களா? இந்த யூடியூப்பில் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு. குண்டம் மறங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது, திங்கிறது, பொங்கல் வாங்கிறது, இதை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு இந்த ஏமாற்றுக்காரனும் ஏமாற்றுக்காரியும் மாலை ஓட்டுக்கிறாங்க. பெரியப்பா இறந்தால் குறைந்தபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு கோயிலுக்கு போக மாட்டாங்க. குறைந்தபட்சம் ஒரு 15 நாளைக்கு போக மாட்டாங்க. கேட்டால் கருப்பு முடிஞ்சிருச்சாமா. ஏதோ ஒரு பெரியவங்ககிட்ட போய் கேளுங்க. இந்த ஐடியாவெல்லாம் யார் கொடுத்துருப்பாங்கன்னா, இவங்க காயத்ரி அம்மையாரோட மாமியார் ஒருத்தருக்குறாங்க. அந்த அம்மா கொடுத்துருப்பா. அந்த அம்மாவுக்கு தான் பெரிய பெரிய ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் தெரியுமே. ஏன்னா நம்ம ஏமாற்றுக்கார இளவரசன் மாலை ஓட்டுறதுக்கு முன்னாடி போய் ஐடியா கேட்டிருப்பாங்க. எங்கள் போண்டா பஜ்ஜியெல்லாம் திங்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அது தாராளமாக திங்கலாங்க, போண்டா பஜ்ஜி எல்லாமே திங்கலாங்க அப்படி சொன்ன ஒரு அறிவாளி தான் காயத்ரி அம்மையாரோட அம்மா. அந்த அம்மாவாக சொல்லிக்கலாம். ஏங்க உங்கள் பெரியப்பா தான் இறந்துருக்குது, நீங்கள் மாலை பாடக்கூடாது சொல்லிக்கலாம்ல. அவங்க பெரிய காயத்ரி அம்மையாரோட அம்மா பெரிய சொற்பொழிவு ஆன்மீகத்தில் அப்படியே தலை சிறந்து விளங்கின மாதிரி தான் பேசியிருப்பாங்க. இந்த ஐடியாவெல்லாம் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏமாற்றுக்கார இளவரசனுக்கு அவங்க வீட்டில் எது நடந்தவளுக்கு கண்டுக்க மாட்டார். ஆனால் அவங்க மாமியார் வீட்டில் ஏதாச்சும் நடந்ததுன்னா ஓடி போய் நின்றுவார். அந்த ஏமாற்றுக்காரனுக்குமே ஏமாற்றுக்காரிக்கும் ஆன்மீகத்தில் பாவத்துக்குமே பாவம் செய்கிறாங்க. பெரியப்பா இறந்து ஜஸ்ட்டு 8 நாளும் கூடி ஆகலை. இன்னும் 16 முடியல. ஆனால் அதுக்குள்ளே கொண்டத்து மாகாளியங்களுக்கு மாலை போடுறது, அதை திங்கிறத பற்றி தான் சாட்சி போட்டிருப்பாங்க. சாமி என்ன சாமி வேணும்? ஆனால் இந்த பெண்மணி தான் மக்களை ஏமாத்துறதுக்கு வித்துட்டது. 1000 ரூபாய்க்கு மருந்துக்குது போய் வாங்கின்னு சொல்லி போட்டு லட்சமாக கொள்ளையடிச்சிருப்பாங்க. இப்போ மருந்து அமௌண்ட்டு ரிட்டன் கேட்குறவங்கள அந்த ஏமாற்றுக்கான இளவரசமே அந்த திருட்டு மயில் ஏமாற்றுக்காரிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பர் பிளாக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பணத்தை வச்செல்லாம் இவங்க சந்தோஷமாக்கலன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாது. வாயெல்லாம் அழுகி கை குஷ்டமெல்லாம் வந்துடும். இப்போ இவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, மாலை ஓடுறதுக்கு. சுமார் ஒரு 15 நாள் கூடி கோயிலுக்கு போகக்கூடாதுங்க. ஆனால் அந்த மாலைக்கு மதிப்பு இருக்கணுங்க, அந்த ஆன்மீகத்துக்கு மதிப்பு இருக்கணும். இது பாவத்து மேல் பாவம். எத்தனை பாவத்தை செய்கிறாங்களே, அந்த பாவம் யாருக்கு போய் சேருன்னா, இவனுக்கு போய் சேருதோ இல்லையோ கண்டிப்பாக இவங்க குழந்தைக்கு சேரு. அந்த ஏமாற்றுக்காரி திருட்டு பெண்மணி பொய்காரிக்காது கொஞ்சம் மனசாட்சி வேணுமா? நம்ம வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்குதே, நம்ம மாலை ஓடலாமா?
நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு யாரை ஏமாத்துறதுக்கு இவங்கெல்லாம் வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வேணால் இவங்க வந்து சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இவங்க அகல பாதாளத்துக்கு போகிறாங்களா இல்லையாங்களா பாருங்க. அவங்க சப்ஸ்கிரைபரை ஒரு சுயமாக சிந்திக்க மாட்டாங்களா, இல்லை கேள்வி கேட்க மாட்டாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு எப்பவுமே அறிவு இருந்ததில்லை. அதாவது ஒருத்தரோட வீட்டில் ஒரு துக்க நிகழ துயர நிகழ்ந்தால் 15 நாள் கோயிலுக்கு போகலாமா, அதை மாலை போடலாமா, ஏதாச்சும் ஒரு ஐயர்கிட்ட போய் கேளுங்க. இவங்களுக்கு ஐயரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இவங்க மாமியார் ஒருத்தர் அறிவு சார்ந்த ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கேட்டால் அதெல்லாம் போடலாங்க, அதெல்லாம் மாலை போட்டால் போண்டா பச்சி திங்கலாங்க. ஏன்னா இவங்க மாமியாரோட தலையாட்டி பொம்மை தான் இளவரசன். ஒரு நாள் கூட இவங்க அம்மா பேச்சு கேட்டதில்லை. இவன் யார் பேச்சும் இளவரசன் கேட்காத ஒரு அடங்கா பிடாரின்னு வட்டுக்க கேட்டால் அப்படியே ரவுடி கணக்காக சுற்றி சொல்லுவார். நீங்கள் வேலை பாருங்கள், அந்த குண்டத்து பாகாளியம்மன் கோயில் கூட்டத்தில் நின்று குண்டம் மரங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பே கிடையாது. போய் வீட்டுக்கு போயிட்டு வந்து மாதிரி சாப்பிட்டு போட்டு மறுபடியும் குண்டம் மரங்குவார். அவங்க தங்கை ஒத்தையால் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு குற்றம் இதுவும் இல்லாமல் 2 பேர் உட்காந்துட்டு மாலை போட்டு அப்படி ஜாலியாக சாட்சி போட்டுக்கிறாங்க. இது இவங்க பாவத்துமே பாவம் செய்கிற இந்த பாவம் வந்து யார் செய்யுதுன்னா இவங்க குழந்தைகள் தான் போய் சேரு. இந்த ஏமாற்றுக்காரனும் ஏமாற்றுக்காரியும் இந்த பணத்தை வச்சு நல்லா இருக்கலான்னா அது வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த பணம் இவங்களை அடியோடு அழித்து வேறு பொடுக்குதா இல்லையான்னு நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏமாற்றுக்காரனும் ஏமாற்றுக்கு ஆன்மீகத்தை இப்போ வந்து